வனவாசம், ஓராண்டு அஞ்ஞாதவாசம். அது வெற்றியாக முடிந்தது. இதை சபை அறியும் அல்லவா? அதனால் ஒன்றுமில்லை, சேர வேண்டுவதை கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். யாருக்கு? பாண்டவர்களுக்கு. என்ன வேண்டும்? பாதி ராஜ்யம். யார் கொடுக்க வேண்டும்? கௌரவர்கள். ஏன் கொடுக்க வேண்டும்? பாகத்திற்குரிய பங்காளிகள். பங்காளியாவது பாகமாவது எங்கிருக்கிறது உரிமை? ஏன் இல்லை? தருமன் சூதாடினான், சூழ்ச்சிக்காரன் அழைத்தான், ஆடினான். மதியிருந்தால் மறுத்திருக்க வேண்டும். விதி அதுவல்ல, அறைகூவலை மதிப்பதுதான் அரசருக்கு அழகு. மதித்தான், ஆடினான், அரசு இழந்தான். போயட்டும். பிறகு அடிமையும் ஆனான். அதோடு நின்றானா? மனைவியை பணைய வைத்தான். பதிவுள்ளவன் செய்வானா? ஓஹோ, நோக வைக்கும் கேள்வி. ஆனால் கேட்க வேண்டிய கேள்வி. கர்ணா, வேண்டாம். ஏன்? தலை சாய்கிறதா? கர்ணா, கண்ணா, மனைவியை பணைய வைப்பதா? ச்சே! பிறவிக்கு மானம் வேண்டாமா? அதை இழந்தவன் வாழ வேண்டுமா? அந்த வாழ்வுக்கு சொத்ததற்கு, சுகமதற்கு, அதற்கு தூது ஏன், துணையே? கர்ணா, உன் பேச்சு அதிகம். ஆனால் வீண் பேச்சல். நிறுத்து. நடந்ததை மற, சத்தியத்தை நினை, தத்துவத்தை அறி. தத்துவம் இதென்ன புது வித்தை? வித்தை அல்ல, உண்மை இது. தோல்வி மனிதனுக்கு வெறி மூட்டும், வெறியில் மதி மாறும். எதிரி அது சமயம் இடம் கண்டு இடிப்பான், வெறி மேலும் வீங்கும். நெறிகட்டு அறம் விட்டு தடம் மாறி படுகுழியில் வீழ்வான். இல்லை, எதிரி விழ வைப்பான். இந்த அநீதியில் கைதேர்ந்தவன் சகுனி. விதி விட்டு விலகி சதி செய்ததை மறக்காதே, இன்று நீதி செய்யவும் மறுக்காதே. ஆஹா, உத்தமன் கூறும் சத்திய சொல் அத்தனையும். இதற்கு மேலும் வரட்டு வாதமும் முரட்டு பிடிவாதமும் நேர்மையாக. அண்ணா திருதராஷ்டிரரும் அறிவு நிலை பெரியோரும் தர்மம் கூற வேண்டும். சித்தப்பா, அரசுக்குரியவன் நான். என் உடமை இடையில் வர யாருக்கு உண்டு உரிமை? பாண்டவருக்கு சேர வேண்டுவது பாதி பங்கு. இது நீதி. இதுவே என் முடிவு. நான் இறந்த பிறகு அது ஐவருக்கும் ஆளுக்கொன்றாக 5 ஊரையாவது கொடு. 5 ஊரா? 5 வீடு கூட கிடையாது. ஊசி முனை இடம் கூட கிட்டாது. எழுந்து